அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட வீடியோ என்னன்னா முசைரோட பர்த்டே விளாக் தான். இது பர்த்டேக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் எடுத்தது. அதாவது February 1, Feb 3 தான் முசைரோட பர்த்டே. Feb 1 அன்னைக்கு போயிட்டு பர்த்டே பாய்க்கு ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எவ்வளவு ஹேர் வளர்ந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் ஸ்டைலா கட் பண்ணலான்னு ஒரு ஐடியால போனோம். எப்படி சொல்லியிருந்தேன்னா, சைட்லாம் மட்டும் கரைச்சி விட சொல்லியிருந்தேன். மண்டை தெரிகிற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் கட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கடைக்காரனை கட் பண்ணி விட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் பர்த்டே பாய்க்கு நெயில் கட் பண்ணணும். கையில உள்ள நெயிலாம் கூட முடிச்சிட்டு இருக்கிறப்ப கட் பண்ணிடலாம், அழுதாலும் பரவாயில்லன்னு. பட் காலில் உள்ள நெயில் மட்டும் தூங்குறப்ப மட்டும் கட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்து மிக்சராம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ கட் பண்றப்பையும் கூட சினுங்கிக்கிட்டே இருந்தான். மிக்சராம பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு நெயில் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா February 2 அன்னைக்கு கடைக்கு போயிட்டு டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நான் பலூன்லாம் கூட வாங்கல, ஜஸ்ட் அந்த தொங்க விடுற மாதிரி உள்ளது மட்டும் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் முசைருக்கு அந்த பர்த்டே பாய் கேப் இருக்கும், அதுவும் வாங்கிட்டு டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கடையிலையும் கூட ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு டெக்கரேஷன் ஐட்டம். பட் நானுமே ரொம்பலாம் டெக்கரேஷனுக்குலாம் பிளான் பண்ணல, கொஞ்சமா பேக்ரவுண்டுக்காக வாங்கிக்கிட்டேன். ஈவினிங் போல மாமி போயிட்டு மறுநாளுக்கு லஞ்சுக்கான தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் போயிட்டு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு. Feb 3 பர்த்டே மார்னிங் எங்க வீட்ல இருந்து மம்மி, டாடி, சிஸ்டர்லாம் வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள பெட்ஷீட்லாம் ரூம்ல மாத்திடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்திட்டு இருந்தேன். இந்த பெட்ஷீட் தான் போடலான்னு ரொம்ப போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இது என் பெட்டுக்கு பத்தவே இல்லை. துபாயிலேருந்து எடுத்துட்டு வந்தது இந்த பெட்டுக்காக. பட் இதுவும் பத்தாததுனால வேற எடுத்து போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் பர்த்டே பாய் குளிக்க வைக்கணும். முசைரை குளிக்க வச்சு முடிச்சோன்னு எங்க வீட்ல இருந்து வந்துட்டாங்க. குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ் தான் அவனுக்கு போட்டு விட்டுருந்தேன் சிம்பிளா. ஈவினிங் வேற மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்ச் அன்னைக்கு என் மாமனாரோட ஸ்பெஷல். மாமாவோட பிரியாணி சூப்பரா இருக்கும், அதனால அவங்கள போக சொல்லியாச்சு. அம்மா அத்தாக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்துட்டு சிஸ்டர் ஜூஸ் கேட்டாங்க. அவங்களுக்கும் டேங்க் அரைச்சி கொடுத்துட்டு குடிச்சு முடிச்சோன்னா சிஸ்டரை மாடிக்கு அழைச்சிட்டு போயாச்சு. மொட்டை மாடியில தான் செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஐடியா இருந்தது. ஸோ சும்மா கொஞ்சமா சிம்பிளா டெக்கரேஷன் பண்றதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நேற்று கடையில வாங்கினது இந்த 2 நம்பர் 5 பலூன்ல உள்ளது. நெக்ஸ்ட் இந்த தோரணம் மாதிரி உள்ளது மட்டும் தான் வாங்கியிருந்தோம். இந்த ஹாப்பி பர்த்டே லேபிள் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே வாங்கினது இருந்துச்சு. அதே இந்த பர்த்டேக்கு கட்டியாச்சு. அந்த லேபிளை கரெக்டா வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா லேபிளை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ண போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். லஞ்சுக்கு பிரியாணி அண்ட் பிரியாணியோட செட்டு தான் இருந்துச்சு. முசைரோட பர்த்டேக்கு தான் ஸ்பெஷல். கொஞ்சம் வெளியும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சிட்டோம். பர்த்டே பாயும் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நானும் ரெடியாகி கேக் கட் பண்ண ரெடி ஆகியாச்சு. இதுதான் நாங்க டெக்கரேஷன் பண்ணது. மரத்துக்கு கீழே அப்படிங்கறதுனால பேக்ரவுண்டா ஃபிக்ஸ் பண்ணது. ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்.
கேக் பாத்தீங்கன்னா ஜங்கல் தீம்ல சொல்லியிருந்தேன், பேக்கரியில தான் சொல்லியிருந்தது. ஏன்னா ரீசெண்ட் டைமா வந்து நுசைர் வந்து அனிமல்ஸ் நேம்லாம் சொல்லிட்டே இருந்தது. பர்த்டேக்குமே உனக்கு என்ன கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலுமே சிங்கம் கேக் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால வந்து ஜங்கல் தீம்ல வந்து கேக் வாங்கி கட் பண்ணியிருந்தோம். டேபிள் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் அண்ட் வீட்டில் இருந்த அனிமல்ஸ் எல்லாம் வச்சு டேபிள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். வந்து நானங்கத்தெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட், அப்புறம் பீஸ் கேக், குக்கீஸ், பிஸ்கெட் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அனிமல்ஸ்லாம் சுற்றி அவனுக்கு கரெக்டாக பிடிச்ச மாதிரி உள்ளது மட்டும் வச்சு கேக் கட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் கேக் கட்டிங். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் முடிச்சோடனே கேக்லாம் மெல்ட் ஆகிடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெய்பர்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். வீட்லேருந்து மம்மி டேடிலாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் நுசைருக்கு வந்து யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து நுசைரோட மாமி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது வந்து நுசைருக்கு ரொம்ப ஃபேவரேட். இது கீழே அந்த காலில் அப்படி அமுக்கணும்னா அந்த காது ரெண்டு மேலே தூக்கிக்கும். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த சைக்கிள் வந்து என்னோட இன்லாஸ் வந்து நுசைருக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க அவன் பர்த்டேக்கு. இந்த பொம்மை வந்து நெய்பர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நுசைர்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்த்டேன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு நைட்டு வந்து பொம்மை வாங்கி கொடுத்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போனாங்க. இந்த உண்டியல் வந்து என்னோட சிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சுத்தமாக முடியல. பட் இந்த செகண்ட் பர்த்டேக்கு வந்து என் சிஸ்டரே வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணிட்டா. இதோட வீடியோ வந்து நான் வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் பாருங்க. நுசைரோட பர்த்டே எவ்வளோ சிம்பிளாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். டாடா.